நீங்க சொன்ன மாதிரி அந்த கொள்கை முரண்கள் அப்படிங்கிறது வந்து நிலைப்பாடு ரீதியாக மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா கொள்கை அப்படிங்கிறதுல பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பேராசிரியர் அருணன் பேசும்போது நேற்று ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு அப்படின்னாரு. அவர் எப்போ முழுசாக திமுக மாறினாருன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நியாயமாக பேசுவார், கரெக்டாக இருக்கும், அவர் பேசுகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ என்னன்னா ஏன் அப்படி நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைன்னா, நேற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் டெல்லி விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கிற போது அவர் இடத்துல கேட்குறாங்க, பாஜக அதிமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுமூகமாக போகுது, திமுக கூட்டணியில் தான் குழப்பம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர அந்த கூட்டணி உடஞ்சிரும் போச்சிரும் அப்படின்லாம் சொல்லலை. அதனால் அவர் சரியாக அந்த பேட்டியை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, தம்பி அஃபீஸு எனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரு கருணாநிதியை கலாச்சிட்டாரு. எப்படின்னா, பெரியாரை மதிக்காமல் கருணாநிதி அந்த இடத்தில் அமர்ந்து விட்டார் என்று நான் சொல்லுகிற போது, அப்போ புரட்சித் தலைவரும் அவர் கூட தான் இருந்தார். அப்போ புரட்சித் தலைவர் நீங்கள் இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னார். புரட்சித் தலைவர் இதெல்லாம் தட்டி கேட்டதுனால தான் அவர் கட்சி விட்டு வெளியேற்றிட்டார். அவர் இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் கேட்கிற போது ஒண்ணு ஒண்ணா கேட்கும் போது பல விஷயங்களை இது போன்ற விஷயங்கள் இல்ல பல விஷயங்கள் இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து கேட்கின்ற போது அந்த பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க சார். எல்லாமே பேசுறோம், எல்லாமே பாயிண்ட்க்கு தான். அப்ப எம்ஜிஆர் தவறு இல்ல இல்ல எம்ஜிஆர் தவறு செய்தாரா? சொல்லட்டும், இல்ல இல்ல பதில் சொல்லட்டும். லெட் ஹிம் கம்ப்ளீட். நீங்க பேசும்போது அவர் அமைதி காத்தாரு. எஸ், பேசட்டும் 10 வருஷமா அதுக்கு 10 வருஷமா பெரியார் விவகாரத்துல நீங்க சொன்னதனால எமர்ஜென்சி காலத்துல பயந்து கட்சி உட்கார்ந்து 10 வருஷத்துல இது பண்ணாரு அது பண்ணாரு. வேற ஒரு கேஸ்ல உள்ள போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் மிசா வீரன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் மிசா தாங்க, அது மிசா வீரன் சொல்லிட்டு இருக்காங்க. மிசா தான். நீங்க முன்ஜா டிஃபர்மேஷன் அனுப்புங்க, பார்க்கலாம். தாராளமா அனுப்புங்க. உங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மறைந்த இரா செழியன் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுல யார் யாரெல்லாம் மிசா கைதி தமிழ்நாட்டில இருந்து கைது, அந்த புத்தகத்துல உங்க தலைவரோட பேர் கிடையாது. சரியா? நம்ம அதுல நிக்க வேண்டாம், தாண்டி வரும், தேர்தலுக்கு வரும். இல்ல இல்ல பயந்து ஓடுனாரு சொல்ல. நம்ம அங்கே தேங்கி நிக்க முடியாது. அதுக்காக அவதூறு பேசுறது நீங்க வேற கேஸுக்கு கைதான ஒருத்தர் வேற கேஸ் கைதான ஒருத்தர் மிசா இல்ல திரு பாபு, நீங்க தொடர்ந்தீங்க அந்த நேரத்துல இல்ல அந்த நேரத்துல எம்ஜிஆர் எமர்ஜென்சி பத்தி பேசுறாரு. இல்ல எமர்ஜென்சி பயந்து ஓடுனது யார் சொன்னது? நம்ம பேசுவோம். வேற கேஸ் கைதான மிசா நம்ம சப்ஜெக்ட் தாண்டி ரொம்ப டீவியேட் ஆனோம்னா அதுக்குள்ள தான் விவாதம் போகும். ஃபைன், அந்த ஏரியாக்கு ரிப்போர்ட்லயும் ஸ்டாலின் பேர் இல்ல. அதுல யார் யார் மிசால கைதானாங்க ஷா கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது, அதுலயும் ஸ்டாலின் பேர் இல்ல. அப்ப நீ எதுக்கு கைதான? இல்ல திரு பாபு அவர்கள் நம்ம தாண்டி வருவோம். அதுக்குள்ள போன் இல்ல இல்ல நீங்க அது அந்த சப்ஜெக்ட்டுக்கே வரல. தேவையில்லாத பேசும்போது வரும்போது இது போன்ற ஒவ்வொரு விடயங்களும் கேட்டுக்கொண்டு வருகிற போது மிகப்பெரிய அரசியலுக்கு நமக்கு எதிரியாக இருப்பார் திரு எம்ஜிஆர். அப்படி என்கிற காரணத்துக்காக திரு கருணாநிதி அங்க வெளியேற்றார். ஒண்ணு. இரண்டாவது, அண்ணன் விஜயகாந்தின் மீது பெரும் மதிப்பு இருக்கிறது எனக்கு. அந்த இயக்கம் தொடங்குகிற போது நான் உடனே இருந்தேன். ஆனா அவரை நான் இழிவுபடுத்துறேன்னு சொல்றாரு. யார் இழிவுபடுத்தினதுன்னா, ஒரு நடிகர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்த அளவுக்குன்னு கிடையாது, அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுறாரு. கைகொட்டி சிரிச்சது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி கனிமொழி. இவங்க கைகொட்டி வாய் விட்டு சிரிச்சிட்டு இன்னைக்கு அவரை பத்தி நாங்க நியாயமா பேசுறோம், நல்ல ஒரு நல்லதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சோம். எனக்கு தான் தெரியும், நாங்க தான் நல்லதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சோம். ஆனால் அவரிடத்துல என்னிடத்துல மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் திரு பாபு அவர்கள் வர அந்த முரண்பட்ட கருத்துக்களை சொன்னவர்கள்னு பார்த்தா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சி தலைவரை பேசாத கடுமையான வார்த்தைகளா? அப்ப அந்த இது எல்லா இடத்துலயும் இருக்குதானே. மதிமுகவினுடைய ஒரு தொண்டன் உயிரிழந்தால் கூட திரு கருணாநிதி குடும்பத்தில் இருப்பவர் பெண்கள் வெள்ளை சேலை அணிவார்னு சொன்னாரு. யாரு? மைக்கோ. அதுக்கு போவே இல்லை. நானு யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், சூழ்நிலை தான் கூட்டணியை முடிவு பண்ணுது. அன்னைக்கு அப்படி பேசினார் வைகோ, இன்னைக்கு அவருக்கு தேவைப்படுது, கூட்டணியில் இருக்கிறார். நான் அதை சொல்லல. அதனால பழச நீங்க கிளறினீங்கன்னா நம்மளும் தேவையில்லாத அந்த பழைய நினைவுகளை நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம். அது முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி எங்க கூட்டணி எந்த குழப்பமும் கிடையாது. காரணம், கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பாஜகவோடு கூட்டணி அமைத்து நாங்கள் பயணப்பட ஆரம்பித்தோம். கடந்த ஜனவரி 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்து 13 கட்சிகளுடைய கூட்டணி தலைவர்களை மேடையில் அமர்த்தி 13 கட்சி கூட்டணியுடைய தலைவர்களை கையை உயர்த்தி, இதுதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி, இந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு யார் சொல்றதுன்னா, அகில இந்திய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் நிதின் நபின், தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி அது முடிஞ்சிருச்சா? தேவையில்லாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக
ஏதோ ஒரு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியலுக்காக நீங்கள் இந்த எங்க கூட்டணியில குழப்பம் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. அதெல்லாம் எதுவுமே நீங்க அங்க அரசியலுக்கு சொல்லும்போது அவங்களும் பதிலுக்கு அரசியலுக்கு சொல்லத்தானே செய்வாங்க. இப்ப இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். 70 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, 77 நாட்கள் ஆயிடுச்சு பேச்சுவார்த்தை குழு அமைச்சு எங்களை இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலன்னு காங்கிரஸ் சொல்லும்போது அதை சுட்டிக்காட்டியது அதிமுகவும் பாஜகவும். அப்போ 9 மாதங்களுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்ச அதிமுகவும் பாஜகவும் இன்னும் பேசலங்கிற கேள்வி இயல்பா எழத்தானே செய்யும். இல்ல அதாவது அது திரும்ப நான் உங்களுக்கு அதான் சொல்றேன். நேற்று பத்திரிகை சந்திப்புல தான் சொல்றேன். இன்னும் வேற கட்சியில உங்ககிட்ட கூட்டணி வருதாருங்க, இன்னும் சில கட்சிகள் வரும்னு சொல்றாங்க, பேசிக் கொண்டிருக்கிறோம் வரும்னு சொல்றாங்க. அப்ப நாங்க கூட்டணி இறுதி பண்ணல. அப்ப இறுதி பண்ணாத போது எங்களிடத்துல எப்படி எண்ணிக்கைக்கு உண்டான அடிப்படையில் நாங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? கூட்டணி நாங்கள் இறுதி செய்வதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. இறுதி செய்த பிறகு நிச்சயமாக யாருக்கு என்னென்ன எண்ணிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் போட்டியிடுவோம் என்கிற அந்த பட்டியல் நிச்சயமாக வெளியிடப்படும். இங்க நாங்க ரொம்ப இணக்கமா தான் இருக்கோம். இன்னும் கட்சிகள் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு வலிமையான கூட்டணியை, பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம்னு சொன்ன இடத்துல இன்னும் கூட கடந்த முறை பிரதமர் வந்த போதே எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றணும், இன்னும் கூட்டணி கட்சிகள் வரும், பலம் சேர்த்து நாங்க தொகுதி பங்கிட்டு நடத்துவோம்னு சொல்றாங்க. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜக நண்பர் பெரியார் பற்றி பேசினாரு. அதுல அவர் எங்களை பத்தி சொன்ன கோபதாபத்துல பேசின 1-2 வாக்கியங்கள் அது ரொம்ப நாளா பாஜகக்காரங்க எழுதி வச்சுட்டு வாசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் நான் வர்றேன்னா உடனே அதை எடுத்து வாசிப்பாங்க. அதை எடுத்து சொன்னாரு. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அப்படி எங்களை அவர் விமர்சித்தாலும் நாங்க அவரை அன்றிலிருந்து இன்று வரை தந்தை பெரியார்னு தான் அழைப்போம். ஆனா இங்க அதிமுக நண்பர் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த பொது வெளியில் கூட பாஜக காரங்க அவரை ஈவே ராமசாமின்னு 4 தடவை திரும்ப சொல்றார். பெரியார்னு சொல்லவே மாட்டாங்க. அங்கதான் இருக்கு வித்தியாசம். அதுவும் சில பாஜக காரங்க அவங்களுடைய எக்ஸ் தளத்துல ரொம்ப புலகாங்கிதத்தோட அவர் ஆரம்ப காலத்துல, அந்த காலத்துல எல்லாரும் ஜாதி பரிச்சயத்து தான் 1929 அதெல்லாம் ஜாதி ஒட்டையே நீக்கினவர் தந்தை பெரியார். அவர் தான் முத நீக்கினவர். அதை சேர்த்து கூட எழுதுறவங்க. ஆகவே தயவு செய்து அதிமுக புரிந்து கொள்ளணும் பாஜக எப்படின்னு. ரெண்டாவது இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் அதிமுக அணிக்கு வர்றேன். நாங்க தந்தை பெரியார எங்களுக்கு சில வேறுபாடுகள் அதுல ஒண்ணும் ஒளிவு மறைவு இல்லை. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்தை நாங்க அப்ப இருந்து இப்ப சொல்றோம். ஜாதியத்தை விடாமல் எதிர்த்தார், இடஒதுக்கீட்டுக்காக போராடினார், அரசியல் சாசனத்தை திருத்த வச்சாரு. அது இன்னைக்கு எவ்வளவு தேவை என்று பாஜக ஆட்சியில் நல்லா புரியுது. எங்களுடைய எம்பி ஒரு விவரம் கேட்டாரு, பிரிட்டோஸ். இதே மோடி அரசிடம் இருந்து என்ன தெரியுமா விவரம்? அதுல பதில் என்ன தெரியுமா? 2020-24 ஒன்றிய அரசுல இருக்கிற ஐபிஎஸ்ல 92% பேர் உயர் சாதியினர், ஐபிஎஸ்ல 90% பேர் உயர் சாதியினர், ஐஎஃப்எஸ்ல 80% பேர் உயர் சாதியினர். இவ்வளவுக்கு பெறுவோம் ஒன்றியத்துல. அந்த நிலைமை தமிழ்நாட்டுல எவ்வளவோ மாறி இருக்கு. ஆனால் ஒன்றியத்தினுடைய லட்சணத்தை பாத்தீங்களா? அது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. அப்படி என்றால் தந்தை பெரியாரின் தேவை, அவருடைய போராட்டத்தின் அவசியம் இன்றைக்கும் இருக்கு. அது ஓரளவு அதிமுக நண்பர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா பாஜகவுக்கு பெரியார் தான் எதிரி. இதை மட்டும் முடிச்சுக்கிறேன். இப்ப அதிமுக கூட்டணியில எல்லாம் நல்லா இருக்கு, நீ திமுக காரனே சொல்லிட்டாரு. ரைட், என்ன பதில் சொல்ல தெரியாம நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம். நான் என்ன கேக்குறேன், குழப்பம்ங்கிற ஒரு வார்த்தையை இவ்வளவு புலகை நான் அந்த பேட்டியெல்லாம் கேட்டுக்கிட்டு தாங்க ஐயா வர்றேன். எவ்வளவு உற்சாகமாக குழப்பம்ங்கிறத சொல்லி அவரு விளக்கம்லாம் அங்க யார் யார் என்ன பேசினாங்க காங்கிரஸ்ல சில இதெல்லாம் இப்ப சொன்னால சூர்யா கூட அதை பூரா எடுத்து சொல்லி அப்படி இப்படின்னு பூரா பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. பேட்டி மட்டுமில்ல, அவ்வளவு கேட்டுட்டு தான் வர்றேன். ஆகவே இது உடையாதா என்று அவர் ஆசைப்பட்டார் என்பதுதான் உண்மை. ஆனா அது உடையக்கூடாது. நீங்க சொன்னதுனால நான் அதை சுட்டி காண்பிச்சேன். நீங்க எப்படி வேணாலும் சொல்லி. இப்ப அதிமுக கூட்டணிக்கு வர அவர் என்னென்னமோ விளக்கம் சொன்னாரு. ஆனா எனக்கு என்ன ஒன்றும் புரியலைன்னா, கூட்டணி உருவாயிடுச்சு. ஆனா அதை அறிவிச்சது அமித்ஷானா அதுக்குள்ள கூட போகல. இவர் அமைதியா இருந்தார். நம்ம நீங்க நிறைவு செஞ்சிருங்க. அப்படியே இந்த செய்தி தொடர்பான கருத்தையும் சேர்த்து பதிவு செஞ்சிடலாம். அதிமுக கூட்டணியில ஏன் பேச்சுவார்த்தை தொடங்கல அப்படின்னா, புதுசா இன்னும் கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் யார் யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சாதான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. நான் பேச கேக்குதா? கேக்குது தொடர்ந்து பேசலாம். அதுக்கு தகுந்த மாதிரிதான் நாங்க பாஜகவோட இறுதிப்படுத்துவோங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன புரியலன்னு, இப்ப என்ன மிச்ச கட்சி என்ன இருக்குது? தேமுதிகவோட ஒண்ணு பாத்துட்டு இருந்தாங்க, அவங்க திமுக அணிக்கு போயாச்சு. பாமக அது பாதி மக்கள் கட்சி அன்புமணி கிட்ட வந்தாச்சு. அன்புமணி வந்த பிறகு அப்பா எப்படி வருவாரு? அப்பாவுக்கும் பிள்ளைக்கு எவ்வளவு தகராறுன்னு ஊருக்கே தெரியும்.
வேற எந்த முக்கியமான ஒரு கட்சி இன்னும் வராம எந்த அணியில் சேராம இருக்குன்னு எனக்கு புரியல. உண்மை என்னன்னா பாஜக தொடர்ச்சியா தாவேக்காவை கூப்பிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு, ஒருவேளை அவங்க கூட வரலாம் இல்லையா? இது நல்லது. வேணா அதிமுக நண்பர்கிட்ட கேளுங்க, அது ஒத்துக்குருவாங்கல்ல. தாவேக்கா அவர் தான் முதலமைச்சர் பாரு, எடப்பாடியார் ஒத்துக்குவாரா? அது எப்படி முடியும்? அது கொள்கை எதிரி பாஜகன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பாஜக எப்படி கூப்பிடுது? தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. இது நல்ல பாயிண்ட். வேணா அவங்களை சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. உண்மை என்னன்னா பாஜக அதிகமான இடங்கள் கேட்குது. பத்திரிகையில வர செய்தி சொல்றேன். இவங்க எல்லாம் செய்தி அடிப்படையில பேசும்போது நான் ஏன் பேசக்கூடாது? அது அதிமுகவுக்கு சிக்கலா இருக்கு. ஆகவேதான் உடன்பாடு எட்டப்படலை. ஏன்னா முக்கியமாவே 2 பேர் தான். ஏன்னா இவர் என்ன சொல்ற, டிடிவி தினகரன் நான் என்னுடைய கட்சிக்கான இடங்களை பாஜகவோடு பேசி வாங்குவேங்கிறார். ஒரு விவாதத்துல தமிழ் மாநில என்டிஏ கூட்டணியில அவங்க இடம் பெற்றிருக்கும் போது என்டிஏ கூட்டணி தானே அவங்களுக்கான தொகுதியை ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்டிஏ கூட்டணிங்கிறது அகில இந்திய அளவுலங்க. எடப்பாடியார் அதை பொறுத்தவரை தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதிமுக தலைமையிலான கூட்டணி தான், நான் தான் அதுக்கு தலைவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கணும். இப்ப சூர்யா சொன்னதை கவனிச்சீங்களா? எடப்பாடியார் முதலமைச்சர், அவ்வளவுதான், தனிப்பெரும்பான்மைன்னு சொல்லல. கவனிங்க. ஆகவே அந்த வேறுபாடுகள் இருக்கு. அது ஒரு பக்கம், நான் அதுக்குள்ள கூட போகல. இடங்கள்லயே பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இன்னும் முடியாம இருக்குன்ற செய்தி வருது. அது அவங்க மறுக்கலாம். ஆனா உண்மை அதான். புதுசா கட்சிகள் வரும்னா என்ன கட்சி இருக்குன்னு தெரியல. சொன்னா நாம இங்க இந்த கம்பார்ட்மெண்ட் சீட் ஷேரிங் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளதான் காலதாமதம் அல்லது சிக்கல் அப்படிங்கிறது இருக்கா? இப்ப மாநிலங்களவை இடத்துல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அதிமுகவில் மீண்டும் தம்பிதுரை, ஒரு இடம் பாமகவுக்கு அப்படிங்கிற தெளிவு கிடைச்சாச்சு. அடுத்து தொகுதி பங்கீட்டை நோக்கி நகர்வதில் எது தடையா இருக்கு? எந்த தடையுமே இல்லைங்க. நான் தான் மீண்டும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு டேட்டோடு சொல்கிறேன். 2011ஆம் ஆண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது மார்ச் 1. அப்போ காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது மார்ச் 9 தான். அதே மாதிரி தேமுதிக மார்ச் 4 தான். இந்த மாதிரி எல்லா தேர்தலுக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணி உடன்பாடு என்பது இறுதியாகும். அதனால் நான் முதல் கருத்து சொல்லும்போதே செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் இங்கே அது விவாதம் அல்ல. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ்லையும் திமுகவும் நடந்த வார்த்தை போர். அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து இந்த பக்கம் மூத்த தலைவர்கள்லேருந்து என்னென்ன பேசுனாங்க. இப்போ உடன்படிக்கை கையெழுத்தானதுனால இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை. இதுக்கு பேர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தேர்தலுக்காக. இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த உடனே அவங்க பிச்சுட்டு போயிட போகிறாங்க. இப்போது மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே முதல் கூட்டு பரப்புரை ஜனவரி 23 முடிச்சு மார்ச் 1 முடிச்சுட்டு இவங்களோட ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோம். இவங்க இப்போதான் கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு எதிர்கட்சியாகவாச்சு வருவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆபீஸ் நிறைவு கருத்தாவும் பதிவு பண்ணிடலாம். சூர்யா பேசுறதுல என்ன ஒரு முரண்? ஒரு பக்கம் இவர் கூட்டணி எல்லாம் ஃபிக்ஸ்டுன்றாரு, இவர் புது கட்சிகள் வரும்ன்றாரு. இதுலயே என்ன 2 கட்சிகளும் 2 ஆப்போசிட் டைமென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. கூட்டணி ஒண்ணா இருக்குனாங்க. கூட்டணி கம்ப்ளீட் ஆகல. கூட்டணி கம்ப்ளீட் ஆகல. நாங்க கூட்டணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பேசிட்டு இருக்கோம். நானும் தான் சொல்றேன், நாங்க கூட்டணியா எத்தனை போராட்டங்கள் ஒண்ணா கலந்துகிட்டு இருக்கோம். அதை ஏத்துக்க தயாரா இல்ல. நாங்க எதிர்கட்சியெல்லாம் ஆகிறதுக்கெல்லாம் வாழ்த்துலாம் தெரிவிக்க வேணாம். எங்களுடைய தலைவருடைய ஆட்சி 2026க்கு பிறகு மீண்டும் வரும். புது சரித்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2வது முறை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அந்த சூழலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் திரும்ப சொல்றேன், எதிர்கட்சியுடைய கூட்டணியில பலவீனம்ன்றத வருமா, அதை வச்சு ஜெயிச்சிடலாமான்னு பார்த்துட்டு இருந்த பாஜகவுடைய கூட்டணியுடைய கனவுல மண்ணள்ளி போட்டாச்சு இன்னைக்கு. அதனால அவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க. பேசிட்டு போட்டோம். இன்னொன்னு இவரெல்லாம் சொன்னாரு, அண்ணன் சொன்னதுல நீங்க கனவுல மண்ணள்ளி போட்டாச்சுன்னு சொன்னா அப்ப உண்மையிலே பிரச்சனை இருந்ததுங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது, இவங்களுடைய கனவு. அது கனவு நினைவுல மண்ணள்ளி போட்டா பரவாயில்ல. கனவு இவங்க கனவு காட்டிட்டு இருந்தாங்க. சரியா? இன்னொன்னு சொல்றேன், இப்பயும் சொல்றேன். நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடைசியில பேசும்போது இங்க இருக்கக்கூடிய 30 எம்எல்ஏக்களில் அமைச்சர்களாக வரலாம் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன விளக்கம் சூர்யா சொல்லட்டும். அந்த விளக்கத்தை பாபு எடுத்துக்கிறாரான்னு பாப்போம். 5 வருடம் சிறப்பான ஆட்சி கொடுத்தவங்க 21 கட்சியோட போய் மீண்டும் மீண்டும் முதல்வர் ஆவார்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு. அது மக்கள் பதில் நிறைவா சுருக்கமா ஒரு சில பதில் மட்டும் சொல்லிட்டேன். இல்ல அதுக்கு விளக்கத்தை கொடுத்துறேன். தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னார்னா,
எங்களுக்கு ஓட்டு போடாதவர்களும் எங்களுக்கு ஏன் ஓட்டு போடலன்னு நினைக்கிற அளவுக்கு ஆட்சியை செய்வேன். அதே மாதிரி முதலமைச்சர் எல்லாருக்கும் முதலமைச்சர் தான் சார். இல்ல வாக்களித்தவங்களுக்கு வாக்களிக்காதவங்களுக்கு இல்ல, அதுக்குதான் அடுத்தது வரேன். ஏன் வாக்களிக்கவில்லை என்று கவலைப்படும் அளவுக்கு என்னுடைய ஆட்சி இருக்கும்னு சொன்னார்ல, அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் தான் இன்னைக்கு. போன வாட்டி எங்களை எதிர்த்தவர்கள் சாதிக்கிறோம், மக்கள் நீங்க சொன்னீங்கல்ல கூட்டணி சூப்பர் மெகா கூட்டணி, ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல. பாப்பா தேர்தல்ல பார்க்க தானே போறோம் சூர்யா. டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம அது வந்து அண்ணாவினுடைய கொள்கைக்கே ஒரு முரணான ஒரு பேச்சாத்தான் நான் இதை பார்க்குறேன். நான் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற சுயாட்சியின் அடிப்படையில் நீங்கள் அப்படி சொல்லலாம். மத்தியில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அதுக்கு எதிராக பேசுகிற போது இது போன்ற பேச்சுக்கள் வரும். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் அது போலலாம் நீங்கள் பேசக்கூடாது, சென்ட்ரலுக்கு எப்பவுமே கண்ட்ரோலாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றத தான் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த டிலே ஒரே நண்பர் ஹபீஸ் சொன்னார், அந்த அதிமுக பாஜக கூட்டணியுடைய கனவுல மண்ணள்ளி போட்டார்னு. நான் அதை மட்டும் பார்க்கல, தாவேக்கா கனவுலையும் மண்ணள்ளி போட்டாங்க இன்னைக்கு இந்த கூட்டணி. ஏன்னா எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி அதிமுக வந்து தாவேக்கா வரும்னு ஒரு காலத்துல எதிர்பார்த்து ஏமாந்ததோ அப்படி வந்து காங்கிரஸ் வரும் என்று எதிர்பார்த்து தாவேக்கா ஏமாந்திருக்கிறது. இன்றைய தலைப்பை ஒட்டிய போல் முடிவுகளை பார்த்து நிறைவு செய்யலாம். தற்போதைய சூழல்ல தொகுதி பங்கீட்டை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருப்பது யார்? திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி நம்முடைய யூடியூப் போல்ல முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான முடிவுகளை பார்க்கிறோம். திமுக கூட்டணி என 84% நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில்